رب العالمين إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே கோடிக்கணக்கான படைப்புகளை படைத்து அவை அனைத்தையும் சீரான முறையிலே பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே சொந்தமானது. ஸலவாத்தும் சலாமும் நம் உயிரிலும் மேலான உத்தம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களுடைய வாழ்க்கை அச்சட்டாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்த தாபிஊங்கள், தபௌ தாபிஊங்கள், மறுமை வரைக்கும் இந்த தூய இஸ்லாத்தை பின்பற்றி வாழப்போகின்ற முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹு தஆலா கடமையாக்கி இருக்கக்கூடிய புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய இல்லத்திலே ஒன்று கூடி இருக்கக்கூடிய நண்பு இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு என்னென்ன விடயங்களை ஏவி இருக்கிறார்களோ, வழிகாட்டி இருக்கிறார்களோ, அந்த விடயங்கள் அனைத்தையும் எம்முடைய வாழ்க்கையில் இயன்றளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும், எந்தெந்த விடயங்களை விட்டும் நம்மை தடுத்திருக்கிறார்களோ அந்த அத்துணை அம்சங்களையும் விட்டு விலகி அல்லாஹுவை பயந்து தக்குவாவுடன் இறையச்சத்துடன் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வோமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் இருக்கின்ற இந்த நாட்கள் வித்தியாசமான முறையில் காலநிலை மாற்றங்களை நாங்கள் எதிர்கொண்டிருக்கக்கூடிய நாட்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா விடயங்களையும் நிர்வகிக்கக்கூடியவன், திட்டமிடக்கூடியவன், யுதப்பிருல் அம்ர் அல்லாஹுவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹுடைய திட்டம், அல்லாஹுடைய நிர்ணயம், அல்லாஹுடைய நாட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த உலகத்திலே எல்லாமே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த உலகத்திலே இரவு பகலை படைத்தவன் ஹலகல் லைல வன்னஹார், அவன் அல்லாஹுவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறான். சூரியனை சந்திரனை தன்வசப்படுத்தி இருக்கக்கூடியவன் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறான். இந்த சூரியனுக்கு வெளிச்சத்தை கொடுத்ததும் சந்திரனுக்கான பிரகாசத்தை கொடுத்ததும் அல்லாஹ், அவன் தான் அருளை ஏற்பாடு செய்திருக்கிறான் என்பதை அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். உங்களுக்கு பகல் அப்படியே தொடர்ந்திருக்குமாக இருந்தால் நீங்கள் அமைதி பெறுவதற்கான இரவை யாரால் கொண்டு வர முடியும்? அல்லாஹ்வை அன்றி யாராலும் கொண்டு வர முடியாது. அப்படியே இருள் தொடர்ந்திருக்குமாக இருந்தால் உங்களுடைய வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொள்வதற்கான பகல் பொழுதை அல்லாஹ்வை அன்றி வேறு யாராலும் கொண்டு வர முடியுமா என்று அல்லாஹு தஆலா நம்மை சிந்திப்பதற்காக சில செய்திகளை சொல்கிறானே. காலநிலை மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தக்கூடியவன், அந்த அதிகாரம், அதை திட்டமிடக்கூடியவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவன் தான். அவன்
நினைக்கின்ற சில காரணங்களுக்காக, சில நுட்பங்களுக்காக, சில காரியங்களுக்காக அல்லாஹு தஆலா அவற்றை மாற்றி மாற்றி அமைத்து கொண்டிருக்கிறான். நாம் காணுகின்ற இந்த மழை காலங்களாக இருக்கலாம், அல்லது காற்று போன்ற அவைகள் வேகமாக வீசக்கூடிய இந்த நிலைமைகளாக இருக்கலாம். இவைகளெல்லாம் அல்லாஹுடைய தனி அதிகாரத்திலே இருக்கக்கூடிய விடயங்கள். அல்லாஹு தஆலா பல இடங்களிலே சொல்கிறான், வானத்திலே இருந்து அந்த நீரை இறக்கக்கூடியவன் அல்லாஹ்தான், அந்த நீரை வானத்திலே இருந்து பொழிய செய்யக்கூடியவன் அல்லாஹ்தான் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லுகிறான். இப்படி இந்த மலைகள் எல்லாம் வருவதற்கு முன்னர் ஒரு காற்றை அனுப்பி மக்களுக்கு நன்மாராயமாக அதிலே இருந்து ஒரு மழை பெய்ய போகிறது என்று அந்த காற்றிலே இருந்து சந்தோஷம் பெற, அந்த காற்றிலே இருந்து ஒரு நன்மாராயம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பில் அல்லாஹ் ஆரம்ப நிலையாக சில காற்றுகளை நாம் அனுபவிக்கின்ற அந்த சில குளிர்ந்த காற்றுகளை எல்லாம் அல்லாஹுடைய அருள்களாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். அப்படி அந்த காற்றுகளால் மலை மேகங்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டு எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் நீர் தேவையாக இருக்கிறதோ, எந்த இடங்களெல்லாம் நீர் இல்லாமல் வறண்டு செத்து கிடக்கிறதோ அப்படியாப்பட்ட பூமிகளை எல்லாம் இந்த நீரின் மூலமாக நாங்கள் உயிர்ப்பிக்கிறோம். அந்த பூமிகள் அப்படியே உயிர் பெற்றெழும்புகின்றன என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். இப்படி இந்த நீரின் மூலமாகத்தான் நாம் வானத்திலே இருந்து இறக்கி வைக்கின்ற இந்த நீரின் மூலமாகத்தான் உங்களுக்கான பல்வேறுபட்ட ரிசுக்குகளையும் வெளிப்படுத்துகிறோம். இந்த நீர் என்ற அந்த காரணத்தினால் அல்லாஹ் வானத்திலிருந்து இறக்கி வைக்கின்ற அந்த நீரின் மூலமாகத்தான் உங்களுக்கான ரிசுக்குகள் எல்லாம் ஏற்படுகின்றன என்ற செய்திகளை எல்லாம் அல்லாஹ் அல் குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லித் தருகிறான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த காலநிலை மாற்றங்கள் என்று வருகின்ற பொழுது நாம் காணுகின்ற இந்த மலையோடு ஒட்டி இருக்கக்கூடிய இடி மின்னல்கள் போன்றதாக இருக்கலாம். அல்லாஹு தஆலா அவைகளை பற்றியும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், யுஸப்பிஹுர் ரஅது பிஹம்திஹி வல் மலாயிகத்து மின் ஹீஃபத்திஹி. அப்படி அல்லாஹு தஆலா அப்படி இடி அல்லாஹ்வை துதிக்கிறது, மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் துதிக்கிறார்கள் என்ற அந்த செய்திகளை எல்லாம் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதே போன்று நாம் காணுகின்ற காலநிலை மாற்றங்களாக இருக்கக்கூடிய சூரிய சந்திர கிரகணங்களாக இருக்கலாம். அவைகளை பற்றி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய மிக பெரும் அத்தாட்சிகளாக சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இப்படி காலநிலை மாற்றங்களாக அல்லாஹு தஆலா பல விடயங்களை நமக்கு ஏற்படுத்துகிறான். அவை ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் அல்லாஹ் அறிந்த சில நுட்பமான காரணங்கள் இருக்கின்றன என்ற அந்த செய்தியை நாம் மறந்துவிடக் கூடாது. ஏற்படுகின்ற இந்த காலநிலை மாற்றங்களால் அவை நமக்கு ஒரு அருளாக, நமக்கு ஒரு நிஅமத்தாக அது அமைந்து விடலாம், அல்லது நமக்கான ஒரு சோதனையாக அது அமைந்து விடலாம், அல்லது ஒரு சாராருக்கான தண்டனையாக கூட அது அமைந்து விடலாம். அல்லாஹ் எப்படி இந்த நீரை மிக பெரும் அருளாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறானோ, அதன் மூலமாக அல்லாஹ் பல சாராரை சோதித்திருப்பதாக, அல்லாஹ் பல சாராரை தண்டித்திருப்பதாகவும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே நமக்கு பாடம் புகட்டுகிறானே. அல்லாஹு தஆலா நூஹ் நபியுடைய கூட்டத்தை, ஃபிரௌனுடைய கூட்டத்தை, இப்படியா இந்த கூட்டங்கள் அழிக்கப்படுவதில் அல்லாஹ் நீரை தானே காரணமாக பயன்படுத்தினான். அல்லாஹ் தன்னுக்கு ஒரு அருளாக, மனிதனுக்கு அருளாக வைத்திருக்கக்கூடிய ஒன்றை மனிதன் தவறு செய்கின்ற பொழுது, மனிதன் அல்லாஹ்வை மறந்து வாழுகின்ற பொழுது, மனிதன் நன்றி கெட்டவனாக மாறிவிடுகின்ற பொழுது அல்லாஹ் அவனுடைய அருள்களை மாற்றி இன்னொரு கோலத்துக்கு அல்லாஹ் திருப்பி விடுகிறான். மனிதன் சிந்திக்க வேண்டும், மனிதன் திருந்த வேண்டும், மனிதன் தன்னின் பால் திரும்பி விட வேண்டும் என்று அல்லாஹ் ஆரம்ப கட்டமாக அவனை சிந்திக்க தூண்டுவதற்காக சில விடயங்களை அல்லாஹ் இறக்குகிறான். அல்லாஹ் அல் குர்ஆனில் ஒரு இடத்திலே சொல்லுகிறானே, இப்படி உங்களுக்கான இந்த அத்தாட்சிகளை, உங்களுக்கான இப்படியாப்பட்ட இந்த பெரிய ஆயத்துகளை ஏன் அனுப்புகிறோம் தெரியுமா? வமா நுர்சிலு பில் ஆயாத்தி இல்லா தஹ்வீஃபா. உங்களை பயமுறுத்துவதற்காக
நாங்கள் இப்படியெல்லாம் எம்முடைய ஆயாத்துகளை எம்முடைய அத்தாட்சிகளை அனுப்புகிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். மனிதன் சிந்திக்க வேண்டும், அவன் பயப்பட வேண்டும். அவனுக்கு ஒரு முடிவு இருக்கிறது. இந்த உலகத்திலே அவன் நினைத்தபடி வாழ முடியாது, அவன் நினைத்த வாழ்க்கையை வாழ முடியாது. அவனுடைய அதிகாரத்தில் இந்த உலகத்தினுடைய செயற்பாடுகள் இல்லை. இவற்றையெல்லாம் தீர்மானிக்க கூடிய எல்லாவற்றுக்கும் அதிகாரம் படைத்த ரப்புல் ஆலமீன் இருக்கிறான். அவனுடைய அதிகாரத்தில் தான் இந்த பூமி இயங்கிக் கொண்டிருக்கிறது. மனிதனுக்கு நினைத்தபடி பெருமை அடித்து வாழ முடியாது, தாண்டோனித்தனமாக வாழ முடியாது. ரப்புல் ஆலமீனுக்கு கட்டுப்பட்ட அடிமைத்துவத்துக்குரிய ஒரு வாழ்க்கையை மனிதன் வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இவற்றை மாற்றி அமைத்து விடுகிறான். ஏன் அல்லாஹ் காற்றை கூட மிக பெரும் ஒரு நியமத்தாக வைத்திருக்கிறான். இந்த காற்றின் மூலமாக அல்லாஹ் சில சமூகங்களை அழித்த செய்திகளையும் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறானே, ஃபஅம்மா ஸமூது ஃபஹுலிகு பித்தாகியா வஅம்மா ஆதுன் ஃபஹுலிகு பிரீஹின் சர்சரின் ஆத்தியா சஹரஹா அலைஹிம் சப்அ லயாலின் வ ஸமானியத அய்யாம். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறானே, அந்த சமூது கூட்டம் ஒரு பேரிடி சத்தத்தின் மூலமாக அழிக்கப்பட்டார்கள். ஆது கூட்டம் அவர்களை அல்லாஹு தஆலா தொடர்ந்து வீசக்கூடிய அந்த காற்றின் மூலமாக 7 இரவுகள் 8 பகல்கள் தொடர்ந்து சஹரஹா அலைஹிம் சப்அ லயாலின் 7 இரவுகளும் 8 பகல்களும் தொடர்ந்து பேசிய அந்த காற்றின் மூலமாக அல்லாஹ் அப்படியே அவர்களை அழித்து போட்ட செய்திகளை அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறானே. இவைகள் எல்லாம் கதைகள் அல்ல, இவைகள் எல்லாம் சரித்திரங்கள் அல்ல. அல்லாஹ் அல் குர்ஆனை உம்மத்துக்கு பாடமாக படித்து தருகிறான். படித்துக் கொள்ளுங்கள், படிப்பினை பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தால், அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தால் நியமத்துகள் மாறும் என்ற அந்த செய்தியை அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே நமக்கு கற்றுத் தருகிறான். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இப்படிய காலநிலை மாற்றங்கள் என்பது அதில் ஒரு பக்கத்தில் நமக்கு அருள்கள் இருக்கும், இன்னொரு பக்கத்தில் ஒரு சாராருக்கு சோதனையாக அல்லது இன்னொரு சாராருக்கு தண்டனையாக என்று அல்லாஹ் அறிந்த சில நுட்பங்களுக்காக அமைந்திருக்கும் என்பதை நாங்கள் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டும். காலநிலை மாற்றங்கள் வருகின்ற பொழுது நாம் நடந்து கொள்ள வேண்டிய சில விடயங்கள் இருக்கின்றன. லா தசுப்பு தஹர், காலத்தை ஏசாதீர்கள். அல்லாஹு தஆலா சொல்லுவதாக ஹதீஸுல் குத்ஸியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் சொல்லுவதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், காலத்தை ஏசாதீர்கள், காலத்தை திட்டாதீர்கள். நான் தான் காலமாக இருக்கிறேன், காலத்தை நிர்வகிக்க கூடியவன் நான், காலத்தை தீர்மானிக்க கூடியவன் நான். எப்பொழுது என்ன நடக்க வேண்டும், எப்படியெல்லாம் காலநிலைகள் மாற வேண்டும் என்பதை நிர்வகிக்க கூடியவன், தீர்மானிக்க கூடியவன் முழுமையாக என்னிடத்திலே தான் இருக்கிறது. காலத்தை திட்ட வேண்டாம், காலத்தை ஏச வேண்டாம் என்ற அந்த செய்தியை அல்லாஹ் சொல்லுவதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு நம் சமூகத்திலே இதிலே எவ்வளவு பிழை நடக்கிறது அன்புக்குரியவர்களே. அதிகமாக மழை பெய்கின்ற பொழுது மழைக்கு ஏசுகிறார்கள், மழைக்கு ஏசுகிறார்கள். ஒரு வேலையை செய்து கொள்ள முடியவில்லையே, இவ்வளவு தொல்லையாக இருக்கிறது என்று மழையை ஏசுகிறார்கள். காற்று அதிகரிக்கின்ற பொழுது காற்றை ஏசுகிறார்கள். இதுவெல்லாம் மிக பெரும் பாவங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரியவர்களே, நம்மை அறியாமல் நம்முடைய ஈமானின் பலவீனத்தின் காரணமாக அல்லது இவை பற்றிய தெளிவுகள் இல்லாமல் நாம் நிறைய ஏசி விடுகிறோம். வெயில் அதிகமாக இருக்கிறது, நமக்கு தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கிறது. நமக்கு வெயிலுக்கு ஏசுவதற்கு அதிகாரம் இல்லை அன்புக்குரியவர்களே, அதற்கு அனுமதி இல்லை. நாங்கள் அப்படி ஏசுகிறோம் என்றிருந்தால் அதை ஏற்பாடு செய்தவனை தான் ஏசுகிறோம். அதனை ஏற்பாடு செய்தவனை, அதனை நாடியவனை, அந்த வெயிலை உருவாக்கியவனை, அப்படித்தான் வெயில் அன்று வர வேண்டும் என்பதை தீர்மானித்து அனுப்பியவனை, அதனை திட்டமிட்ட ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை தான் நாம் குறை சொல்கிறோம், அவனை தான் ஏசுகிறோம் என்பதை நாங்கள் மறந்துவிட்டோம் அன்புக்குரியவர்களே.
மிச்சம் கவனமாக இருக்க வேண்டும், மிகவுமே கவனமாக இருக்க வேண்டும். இவைகளெல்லாம் நம்முடைய கலா கதிருடைய ஈமானோடும் தொடர்பு படக்கூடிய விடயங்கள். அஸ்ஸபுரு அலா அக்தாரில்லாம், அல்லாஹ்வுடைய ஏற்பாடுகள் மீது பொறுமை காட்பது என்பது மிக முக்கியமான ஒரு பகுதி. அல்லாஹ் இந்த உலகத்திலே என்னென்ன ஏற்பாடுகளை செய்கிறானோ அந்த அனைத்து ஏற்பாடுகள் மீதும் நாங்கள் பொறுமையாக நிதானமாக நடந்து கொள்வது என்பது நம்முடைய கலா கதிருடைய ஈமானோடு தொடர்பு பட்ட மிக முக்கியமான ஒரு விஷயம். அன்புக்குரியவர்களே, நாம் இதிலே பிழை செய்கிறோம் என்றிருந்தால், அல்லாஹ் தீர்மானித்த ஒரு ஏற்பாட்டை ஏற்றுக்கொள்ள நம்மால் முடியாது இருக்கிறது என்றிருந்தால், நாங்கள் அதனை சகித்துக் கொள்ளாமல் திட்டுகிறோம் என்றிருந்தால், ஏசுகிறோம் என்றிருந்தால், நம்முடைய கலாகதிரை பற்றிய ஈமான் எங்கே போயிருக்கிறது? அன்புக்குரியவர்களே, கலாகதிரை பற்றிய ஈமான் எங்கே போயிருக்கிறது? நாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை பொருந்திக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை பொருந்திக் கொள்வது என்பது, ஒரு மனிதனுக்கு மௌத்து வருகின்ற பொழுது பொறுமையை சொல்கிறோம், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு பொருந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறோம். இன்னொரு மனிதனுக்கு நோய் வருகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு பொருந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறோம். அதே மையத்து வீட்டில் இருந்து கொண்டு மழை பெய்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாட்டை ஏசுகிறோம், அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை நாங்கள் திட்டுகிறோம். அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய ஈமானை மீள் பரிசீலனை செய்ய வேண்டிய கட்டாயத்தை இதில் இருந்து நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இந்த சூழ்நிலையில் நாம் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டிய, குறிப்பாக நம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்களுக்கும் நினைவுபடுத்த வேண்டிய மிக முக்கியமான பகுதி, அவசர தன்மையில் பலதையும் பேசிவிடக்கூடியவர்கள் பெண்கள். அந்த அடிப்படையில் அவர்களும் அதிகமாக இது விடயத்திலே வழிகாட்டப்பட வேண்டியவர்கள், அவர்களும் இது விடயத்திலே அதிகமாக அல்லாஹ்வுடைய போதனைகள் நினைவுபடுத்தப்பட வேண்டியவர்கள் என்பதை நினைவிலே வைத்து கட்டாயமாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்முடைய ஈமானை இழந்த வார்த்தைகளை, அல்லாஹ்வுடைய ஏற்பாடுகளை பொருந்திக் கொள்ளாத வார்த்தைகளை இப்படியாப்பட்ட சந்தர்ப்பங்களிலே பேசிவிடக் கூடாது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, காலநிலை மாற்றங்கள் ஏற்படுகின்ற பொழுது நாம் பெரும்பாலும் லௌகீக காரணிகளை தான் நாங்கள் நம்முடைய உள்ளத்துக்கு எடுத்துக் கொள்கிறோம். லௌகீக காரணிகளை தான் நாம் இந்த உலகத்திலே எடுத்துக் கொள்கிறோம். விஞ்ஞானம் வளர்ந்த இந்த யுகத்திலே, விஞ்ஞானம் வானத்தை தொட்டது என்று சொல்கின்ற இந்த காலத்திலே, நாங்கள் லௌகீக காரணிகளை இந்த காரணத்தினால், இந்த விஞ்ஞான காரணிகளால், இந்த வானவியல் புவியியல் காரணிகளால் தான் இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது, இந்த பூகம்பம் ஏற்பட்டிருக்கிறது, அல்லது இந்த காற்று ஏற்பட்டிருக்கிறது என்று உலகியல் காரணங்களை அதிலே நாங்கள் தங்கி அதிலே நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய வழிமுறையின் அடிப்படையில், அல்லாஹ் இந்த உலகத்திலே ஏற்பாடு செய்திருக்கின்ற வளமையான வழிமுறையின் அடிப்படையில் சில விடயங்கள் ஒழுங்குமுறைப்படி நடக்கலாம். அதை வைத்து சில நேரம் சிலதை ஊகிக்கலாம். அல்லாஹ்வுடைய வளமையான அந்த நடைமுறையை, வழிமுறையை வைத்து, ஆனால் அந்த ஒரு காரணத்தினால் மாத்திரம்தான் இப்படியாப்பட்ட மாற்றங்கள் நடைபெறுவது கிடையாது. அல்லாஹ் ஏற்கனவே அந்த குர்ஆன் வசனத்திலே சொன்னதை போன்று அல்லாஹ் திடீர் மாற்றங்களை ஏற்படுத்துகிறான், உங்களை பயமுறுத்துவதற்காக அல்லாஹு தஆலா சொல்லுகிறானே. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலநிலை மாற்றங்கள் ஏற்படுகின்ற பொழுது எப்படி இருந்தார்கள்? சஹாபாக்கள் சொல்கிறார்கள், வானத்திலே மாற்றங்கள் ஏற்படுகின்ற பொழுது, காலநிலை மாற்றங்கள் ஏற்படுகின்ற பொழுது நபிகளாருடைய முகம் மாறிவிடும், நபிகளாருடைய முகம் சிவந்துவிடும். நபிகளார் முன்னைய சமூகங்களுக்கு ஏற்பட்ட அந்த தண்டனைகளை வைத்து அவர்கள் பயப்பட்டு விடுவார்கள். அல்லாஹ்வுடைய தண்டனைகளை, அல்லாஹ்வுடைய வேதனைகளை, அல்லாஹ்வுடைய சோதனைகளை அவர்கள் பயப்படுவார்கள் என்ற அந்த செய்தியை சஹாபாக்கள் சொல்லுகிறார்களே. நாம் காலநிலை மாற்றங்கள் ஏற்படுகின்ற பொழுது நமக்கு அவை நினைவுக்கு வர வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்திலே மாற்றங்கள் ஏற்படுகின்ற பொழுது அதனை நினைத்து, அல்லாஹ்வுடைய அந்த விடயங்களை நினைத்து, மாற்றங்கள் அவருடைய முகத்திலே தெரிந்ததாக
பல ஹதீஸ்களிலே நாங்கள் காணலாம். அதே போன்று நபிகளார் வேறு சில காலநிலை மாற்றங்களின் பொழுதும் பள்ளிவாசலுக்கு வந்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தியுங்கள். சூரிய கிரகணங்கள் வருகின்ற பொழுதும் நபிகளாருடைய முகங்கள் எல்லாம் மாறிய அமைப்பிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தியுங்கள், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் நிறைய அல்லாஹ்வுக்காக தர்மங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹ்வின் பால் நெருங்குவதை வழிகாட்டினார்கள். அல்லாஹ்வின் பால் நெருங்குவதை வழிகாட்டினார்கள். காலநிலை மாற்றங்கள் வருகின்ற பொழுது அல்லாஹ்வை பற்றி அச்சம் நம்மிடத்தில் அதிகரிக்க வேண்டும். நாம் அல்லாஹ்வின் பால் அதிகமாக நெருங்கிவிட வேண்டும் என்ற அந்த உணர்வு நிலை நம்மிடத்திலே ஏற்பட வேண்டும். இவைகளைத்தான் நபிகளார் காலநிலை மாற்றங்கள் ஏற்படுகின்ற பொழுது சஹாபாக்களுக்கு செயல்முறை ரீதியாக நபிகளார் வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதை நாம் பல செய்திகளிலே இருந்து புரிந்து கொள்ளலாம். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அமைப்பில் காலநிலை மாற்றங்கள் ஏற்படுகின்ற பொழுது நபிகளாருடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் இவைகளை பாடமாக படித்துக் கொள்ள வேண்டும். இப்படியான காலநிலை மாற்றங்கள் ஏற்படுகின்ற பொழுது, மழை போன்ற காலநிலை மாற்றங்கள் வருகின்ற பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட நாட்களுக்கு பின்னல் மழை பெய்யுமாக இருந்தால் நபிகளார் அந்த மழையிலே சற்று நனைந்து விட்டு வருவார்கள். அல்லாஹ்விடம் இருந்து புதிதாக வந்த விடயம் என்று நபிகளார் சற்று தன்னுடைய மேனியை காட்டிவிட்டு வருவார்கள் என்ற செய்தியை நாங்கள் ஹதீஸிலே காணலாம். மழை பெய்கின்ற பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபியா, பிரயோசனமான மழையாக நமக்கு பொழிவிப்பாயாக என்று நபிகளார் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பார்கள். மழையை பற்றி பல 10 கருத்துக்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மழை பெய்கின்ற பொழுது எத்தனை தடவை அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபியா, பிரயோசனமான மழையாக இதை நமக்கு பொழிய வைத்திரு என்று எத்தனை தடவை நாம் மழை பெய்கின்ற பொழுது சொல்லி இருக்கிறோம். அங்கும் இங்கும் செய்திகளில் கேட்ட கருத்துக்களை எல்லாம் பரிமாறிக்கொள்கிறோம், பலதை சொல்லிக் கொள்கிறோம். எத்தனை தடவை துஆ ஓதினோம் என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. மழை பெய்து முடிந்ததன் பின்னர் அல்லாஹ்வுடைய அருளால் பெய்த மழை என்று நபிகளார் முத்திர்னா பிஃபதிலில்லாஹி வ ரஹ்மத்திஹி என்று சொல்லுவார்கள். மழை அதிகமாக பெய்கின்ற பொழுது, அளவுக்கு அதிகமாக பெய்கின்ற பொழுது நபிகளார் இப்படி கேட்டார்கள், அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, அல்லாஹும்ம அலல் ஆகாமி வத்திராபி வபுதூனில் ஔதியதி வமனாபித்தி ஷஜர் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு எதிரானதாக இந்த மலையை எமக்கு பாதகமானதாக ஆக்கிவிடாது, இவைகளை தேவையான அந்த மலை குன்றுகள் தேவையான இடங்களுக்கு மாற்றிடுவாயாக என்ற அர்த்தத்திலே நபிகளார் பிரார்த்தித்தார்கள். மழை இல்லாத பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வறட்சியான நிலைமைகள் இருக்கின்ற பொழுது நபிகளார் அதற்கென்று இஸ்திஸ்கா போன்ற தொழுகைகளை தொழுதிருக்கிறார்கள். இப்படி காலநிலை மாற்றங்களில் நபிகளாருடைய அழகான முன்மாதிரிகளை நாங்கள் படித்துக் கொள்ளலாம். அதிகமாக காற்று வீசுகின்ற பொழுது அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஃபீஹா வ கைர மா உர்சிலத் பி, யா அல்லாஹ் இந்த காற்றிலே இருக்கக்கூடிய கைரை நலவை நான் உன்னிடத்திலே கேட்கிறேன், அதிலே இருக்கக்கூடிய நலவை நான் கேட்கிறேன். எதற்காக இது அனுப்பப்பட்டிருக்கிறதோ அதன் நலவுகளை உன்னிடத்திலே கேட்கிறேன். இதன் சர்ரை, இந்த காற்றினுடைய கெடுதியை நான் கெடுதியை விட்டு முன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். இதில் இருக்கக்கூடிய இதனால் ஏற்பட போகின்ற கெடுதிகள், இது எதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறதோ அதிலே இருக்கக்கூடிய கெடுதிகள் அனைத்தையும் விட்டு யா அல்லாஹ் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபிகளார் காற்று ஏற்படுகின்ற பொழுது அப்படி அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடினார்கள், அதிலே இருக்கக்கூடிய நலவை கேட்டார்கள். எனவே இப்படி நம் நபிகளாருடைய நடைமுறையிலே இருந்து நபிகளாரிடத்திலே இருக்கக்கூடிய இந்த அழகான முன்மாதிரிகளில் இருந்து காலநிலை மாற்றங்களின் போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த செய்திகளை படித்து நாம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பிழையான எண்ணப்பாடுகள், பிழையான விடயங்களை இருந்து நாங்கள் தவிர்ந்து விலகி நம்மை சீர்படுத்தி நபிகளாருடைய வழிமுறையின் அடிப்படையில் இவைகளுக்கு முகம் கொடுக்க பழகிக் கொள்வோமாக. அதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
தற்பொழுது ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த காலநிலை மாற்றத்தால் நம்முடைய நாட்டிலே பல்வேறுபட்ட பிரதேசங்களிலும் இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். குறிப்பாக நம்முடைய சகோதர முஸ்லிம்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த செய்திகளை நாங்கள் ஊடகங்கள் வழியாக நிறைவே காணுகின்ற செய்திகளை நாங்கள் பலருடனும் பகிர்ந்து கொள்கிறோம். இதனோடு நம்முடைய கடமை முடிந்துவிட்டதாக இல்லை. இந்த காணுகின்ற இந்த காட்சியில இருந்து நம்மிடத்திலே இருக்கக்கூடிய அந்த ஈமானின் வெளிப்பாடாக ஒரு ஈமானிய உணர்வு நம்மிடத்திலே வெளிப்பட வேண்டி இருக்கிறது. ஒரு மனிதனிடத்திலே இருக்கக்கூடிய ஈமானுடைய அடையாளங்களில் மிக முக்கியமான ஒரு பகுதிதான் அவன் சகோதர முஸ்லிம்களுடைய இன்ப துன்பங்களில் பங்கு கொள்வது என்பது. ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரனை போன்றவன். அல்லாஹ் அல் குர்ஆனில் இன்னமல் மூமினூன இஹ்வா, மூமீன்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் அவர்களெல்லாம் சகோதரர்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறானே. நாம் இன்னொரு சகோதர முஸ்லிமுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த துன்பத்தின் விடயத்தில் நாம் அவர்கள் ஒவ்வொருவரையும் நம்முடைய சகோதரர்களாக நாங்கள் பார்க்க வேண்டும். நம்முடைய எல்லா விவகாரங்களிலும் இன்னொரு முஸ்லிமுக்கு ஏற்படுகின்ற துன்பத்தை துயரத்தை, என்னுடன் உடன் பிறந்த ஒரு சகோதரனுக்கு இப்படி ஒரு துன்பம் ஏற்படுகின்ற பொழுது, துயரம் ஏற்படுகின்ற பொழுது, இழப்பு ஏற்படுகின்ற பொழுது என்னுடைய உணர்வு எப்படி இருக்குமோ, அதற்கான பங்களிப்புகளை நான் எப்படியெல்லாம் யோசிப்பேனோ, அப்படி கலிமா சொன்ன ஒவ்வொரு முஸ்லிமுடைய விடயத்திலும் ஈமானுள்ள மூமின்கள் இருப்பார்கள் என்பதைத்தான் அல் குர்ஆனும் ஹதீஸும் ஈமானிய சகோதரத்துவத்தை சொல்லுகிறது. அந்த அடிப்படையில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நம்மால் இயலுமான பங்களிப்புகளை, நம்மால் இயலுமான ஒத்துழைப்புகளை வழங்குவதில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஈமானிய உறவுக்கு பல உதாரணங்களை சொன்னார்கள். கமஸலில் ஜஸதில் வாஹித், ஒரு உடம்புக்கு உதாரணம் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உடம்புக்கு நபிகளார் உவமானப்படுத்தி சொன்னார்கள். எப்படி ஒரு உடம்பிலே ஒரு பகுதியிலே வலி ஏற்படுகின்ற பொழுது அதற்காக அடுத்த உறுப்புகள் எல்லாம் விழித்து கொண்டு, அல்லது ஒரு உடம்பிலே ஒரு பகுதியிலே ஏற்பட்ட காயத்துக்காக முழு உடம்பும் காய்ச்சலை உணர்ந்து கொண்டு முழு உடம்பும் அதன் துயரத்திலே பங்கு கொண்டிருக்கிறதோ, அதே போன்றுதான் மூமின்களுக்கு இடையிலே உள்ள ஒத்துழைப்பு, மூமின்களுக்கு இடையிலே உள்ள அன்பு, மூமின்களுக்கு இடையிலே உள்ள ஆதரவு, இவைகளுக்கான உதாரணம் இப்படித்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. இன்னொரு ஹதீஸிலே ஒரு கட்டிடத்துக்கு ஒப்பாக்கி சொன்னார்களே. நமக்கு ஹதீஸுகள் எல்லாம் தெரிந்ததுதான், ஆனால் நடைமுறை ரீதியாக நம்முடைய செயற்பாடுகளில் நாங்கள் எந்த அளவுக்கு இவற்றை பிரதிபலிக்கிறோம் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். இவற்றிலே நாங்கள் நடைமுறையிலே நாம் இந்த ஹதீஸை கேட்டிருக்கிறோம், ஆனால் நம்முடைய நடைமுறையிலே இவை வருவதில்லை என்றிருந்தால் இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? நம்முடைய ஈமான் பலவீனமாக இருக்கிறது. நபிகளார் சொல்கிறார்கள், மூமின்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்று. அப்படி இருப்பதற்கு நம்முடைய உணர்வு இன்னும் வரவில்லை என்றிருந்தால், அப்படி நம்முடைய உணர்வுகள் இன்னும் தூண்டப்படவில்லை என்றிருந்தால், அது நம்முடைய ஈமானின் பலவீனத்தை ஒரு பக்கத்தில் தெளிவுபடுத்துகிறது, ஈமானை சீர் செய்ய வேண்டிய கடமையை செய்து அது உணர்த்துகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே நாம் இந்த துக்கத்திலே நம்மால் இயலுமான பங்களிப்புகளை செய்வதற்கு முன் வர வேண்டும். பல வழிகளிலும் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கின்றன. நாடளாவிய ரீதியில் அல்லது மாவட்ட ரீதியில் அல்லது ஊர் மட்டங்களில் என்று பல ஏற்பாடுகள் இதற்காக செய்யப்படுகின்றன. நம்மால் இயலுமான பங்களிப்புகளை வழங்கி நாம் அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த அந்தஸ்துகளை பெற்றுக்கொள்வோம். சதகா என்பது
தர்மம் என்பது இப்படியாப்பட்ட தேவையான தருணங்களில் செய்யப்படக்கூடிய தர்மங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய பெருமானம் இருக்கிறது, மிகப்பெரிய பெருமானம் இருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா தர்மத்துக்கு சொல்லி இருக்கின்ற, அதற்கு அல்லாஹ் வாக்களித்திருக்கின்ற செய்திகள் அடுக்கடுக்கானவை. அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஒரு அற்பமான தர்மத்துக்காக அல்லாஹ் இவ்வளவெல்லாம் தருகிறானா என்று பார்த்தால் அது கற்பனையில் கூட யோசிக்க முடியாது, கற்பனையில் கூட எங்களுக்கு எண்ண முடியாத அளவுக்கு அல்லாஹ் அவ்வளவு வாக்குறுதிகளை தருகிறான். அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுங்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுங்கள், நான் தந்ததிலே இருந்து கொடுங்கள். உங்களுடைய கையிலே இருக்கக்கூடிய எந்த ஒரு ரிஸ்கும் உங்களுக்கு உரித்தானது அல்ல, உண்மையான உரித்தாளன் நான் தந்திருக்கிறேன், நீங்கள் கொடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்கிறானே. அல்லாஹ் தந்த ரிஸ்கிலே இருந்து நாங்கள் அள்ளி வணங்குவோம், அவர்களுடைய துயரத்திலே பங்கு கொள்வோம். ஒரு நாளும் நாம் கொடுக்கக்கூடிய சதகாக்கள் நம்முடைய சொத்தை குறைக்காது. மா நகஸத் சதகத்துன் மிம்மால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு சதகாவும் மனிதனுடைய சொத்தை குறைக்க மாட்டாது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அல்லாஹ் அல் குர்ஆனில் 1,700 மடங்காக அல்லாஹ் நாடினால் அதையும் விட பன்மடங்காக அல்லாஹ் தர்மத்தை மாற்றுவான் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே வாக்குறுதி அளிக்கிறானே. அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளின் மீது நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் இதற்காக சுவர்க்கத்திலே வைத்திருக்கக்கூடிய உயர்ந்த கூலிகளை ஆதரவு வைத்து, அந்த ஒன்றை மாத்திரம் இலக்கு வைத்து இஹ்லாஸோடு மன தூய்மையோடு நாம் இவற்றுக்காக நம்முடைய பங்களிப்புகளை வழங்குவோம். அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய இந்த நல்ல அமல்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ் அதன் மூலமாக நமக்கு இருளக வாழ்க்கையிலும் ஹயாத்தும் தய்யிபா, மனமான சுபீட்சமான வாழ்க்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. நம் அனைவருடைய பாவங்கள், நம் பெற்றோர்கள், நம் உஸ்தாதுமார்கள், நம் குடும்பத்தவர்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று சேர்ப்பானாக. எங்கெல்லாம் முஸ்லீம்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, குறிப்பாக பலஸ்தீனிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீம்கள், குறிப்பாக இந்த அனர்த்தத்திலே நாடு பூராகவும் பல இடங்களிலும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இலங்கை வாழ் மக்கள் அனைவருக்கும் யா அல்லாஹ் இதில் இருந்து அவர்களுக்கு விடிவான ஒரு வாழ்க்கையை அவசரமாக ஏற்படுத்தி வைப்பாயாக. அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய அனைத்து அமல்களையும் கபூல் செய்து மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று சேர்ப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.